கேரளா ஸ்டைல் சிக்கன் கொண்டாட்டம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? 1/2 kg சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு 1/2 லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் ஆக வச்சுக்கலாம். மேரினேட் ஆகிற கேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாவை நறுக்கிக்கலாம். இங்கே குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கனால ஒரு 5 to 6 ஆனியன் எடுத்துருக்கேன். வீட்டில் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்தாலே போதும். இப்போது ஒரு 3 க்ரீன் சில்லிஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் ஆன சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். 2 சைடும் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போது இந்த எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். தென் இதில் கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி அப்படியே சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இங்கே கேரளா ஸ்டைல் சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.